ஜீராசி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். அத்தனை கிரகங்களும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில் இப்போது இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது. மேஷராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு நல்ல அமைப்பு என்னன்னா, வளர்பிறை சந்திரனாகி 5, 6, 7 இடங்கள்ல இருக்கக்கூடிய அமைப்பு. வாரத்தின் கடைசியில் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திர ராசியை பார்க்கறது நல்ல அமைப்பு. முதல்ல 4 நாட்களுக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும்னு தான் சொல்லலாம். ஆனாலும் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 2 நாட்களும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய, எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைஞ்சிருக்கு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பயணங்களையும் செலவுகளையும் வீண் செலவுகளையும் கொடுக்கும் என்றாலும் கூட இதனை அடுத்து பௌர்ணமி யோகம் வேற ஏற்படுகிறது இல்லையா? அப்போ அந்த பௌர்ணமி யோக அமைப்பின் காரணமாக பெரிய செலவுகள், தேவையற்ற செலவுகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக இருக்காது. 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம் போன்ற அமைப்புகள் சந்திரனுடைய இருப்பாலும், சந்திரனே வளர்பிறை சந்திரனாக இருப்பதாலும் ஒரு நிலையில நன்றாகவே இருக்கின்றன. வாரத்தின் கடைசியில சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அப்படியே தகன ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புல பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார். பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன். அப்போது நண்பர்களால் ஆதாயம், காதல் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கொஞ்சம் சமரச போக்கு, கொஞ்சம் சண்டை சச்சரவு, பிரேக்கப் ஆயிடலாமா அப்படின்ற எண்ணங்கள்ல இருந்து வந்த காதலர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வேலை தொழில் நிலைமைகள்ல இருந்து வந்த மன அழுத்தங்கள் அப்படியே நல்லவையாக இருக்கக்கூடியது. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்களும் வேலை மாற்றங்கள் இருந்தாலும் கூட நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, மேலதிகாரிகளோடு முரண்பட்ட தன்மைகள் எல்லாம் விலகக்கூடிய நிலைமை என மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாம, செலவுகள் இருந்தாலும் வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல வாரமா தாங்க இந்த வாரம் அமைந்திருக்கிறது. கஷ்டப்பட தேவையில்லாத நல்ல வாரம் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, சந்திரன் 4, 5, 6ஆம் இடங்கள்ல இந்த வாரம் முழுவதும் இருக்கிறார். வாரத்தின் ஆரம்பத்தில் அவர் கடகத்திலேயே 3ஆம் அதிபதியாக வலுவாக இருப்பார். முதல் திங்கக்கிழமையிலிருந்து அந்த திங்கக்கிழமை ஃபர்ஸ்ட் நாளே, அந்த வாரத்தின் ஆரம்பமான திங்கக்கிழமையிலேயே முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு தம்பி தங்கைகளால் ஏதேனும் லாபங்கள் இருக்கும். திங்கக்கிழமையில ஒரு நல்ல அறிமுகம் கண்டிப்பாக இருக்கும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல அவர் கிரகண தோஷத்தில் வந்தாலும் கூட பௌர்ணமி அமைப்புகளில் இருக்கிறார். இந்த 5ஆம் இடத்துல வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் அவர் வரும்போது மிகப்பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக உண்டு. என்னங்கய்யா யோக பலன் இருக்கும்? நல்ல சிந்தனைகள் இருக்கும். தெளிவாக முடிவெடுக்க போகின்ற ஒரு அமைப்புகள் இருக்கும். இதுவரைக்கும் அந்த வேலையில், தொழிலில், வியாபாரத்தில், குடும்பத்தில் என்ன முடிவு எடுக்கிறதுன்றத தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் நல்ல வாரம். ஏன்னா 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன் வந்துடுறாரு. ராசியே புனிதமாக இருக்கிறது. ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கிறார். 11ஆம் பாவகம் மிகுந்த வலிமையாக இருக்கிறது. சனி, ராகு, சூரியன், சுக்கிரன் எல்லா கிரகமும் 11ஆம் பாவத்தில் போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. 11ஆம் பாவகம் வலுத்திருந்தாலே போட்டிகள் அற்ற, எதிரிகள் அற்ற, அதாவது ஆளே இல்லாத கிரவுண்டில் நீங்கள் மட்டும் தனியாக ஆடி ஜெயிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஆகவே பெரிதாக சோதனைகள் எதுவும் இருக்காது. ஆனால் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை என்கின்ற கடைசி நாட்களில் 6ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரனாக இருக்கனால சுப கடன்களுக்காக, ஏதேனும் வீட்டுக்காக, வாகனத்திற்காக கடன்கள் வாங்கக்கூடிய சூழல்கள் வரும். அந்த கடன்கள் வாங்கினாலும் அதை அடைச்சிட முடியக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வளர்ச்சிக்கான கடன்கள் தான் அமையும். வேலை அந்த 2 நாட்களில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். வார இறுதி நாட்களில் ஏதேனும் சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு வரக்கூடிய தன்மைகளும் உண்டு. பெரிய சோதனைகள் எதுவும் இப்போதைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்லைங்க. தசாபக்தி அமைப்புகள் நன்றாக இருப்பவர்களுக்கு இப்போது நான் சொன்னதை விட கூடுதல் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அருமையான யோக வாரமாகத்தான் இந்த வாரம் அமைந்திருக்கிறது. ஏப்ரல் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையிலான இந்த வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை 2ஆம் இடத்திலிருந்து ஆரம்பிச்சாலும் 3, 4, 5ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் நிறைய கிரகங்கள் கூடியிருக்க 6, 8ஆம் இடங்கள் வலிமையாக குருவின் பார்வையில் இருக்கு. அப்ப 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடத்துல இவர் 3, 4, 5ஆம் இடத்துல அவர் வருகின்ற அமைப்பு. முதல் நாட்கள்ல திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த 3 நாளுமே பணம் காசு விஷயத்துல நல்லா இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அவர் 3ஆம் இடத்துல வளர்பிறை அமைப்புகள்ல சந்திரன் இருக்கனால நல்ல அறிமுகங்கள், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை, போட்டிகளில் வெற்றிகள் இருக்கக்கூடிய அமைப்பு. இன்டர்வியூக்கு போறவங்க அந்த செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இன்டர்வியூக்கு போனீங்கன்னா சக்சஸ் ஆயிடும்.
அந்த இன்டர்வியூ வந்து நம்ம இதில் இல்லை. ஆனால் இன்டர்வியூ தேதி அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு இன்டர்வியூ வச்சுக்கோங்கன்னு சொல்ல முடியாது. அந்த தேதிகளில் ஒரு போட்டி தேர்வு எழுதுபவர்கள், அந்த அமைப்புகளில் சில முயற்சிகளை செய்பவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் உண்டு. 4ஆம் இடத்துல அவர் பௌர்ணமி சந்திரனாக இருப்பது வீடு வாகனம் தாயார் விஷயங்களில் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் மிகப்பெரிய நல்ல பலன்களை தரும். என்ன நல்ல பலன்களை தரும்? வாகன பிராப்தி உண்டு. இது வரைக்கும் வண்டி வாங்குறதுக்கு ஒத்துக்காத அம்மா அப்பா அந்த இடம் வண்டி வாங்குறதுக்கு ஒத்துக்குவாங்க, அவங்களே வண்டி வாங்கியும் தருவாங்க. ஒரு பைக் வச்சிருக்கிறவங்க கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. பெரிய அளவில் சலசலப்புகள் எதுவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்காது. உண்மையில அந்த அஷ்டமச்சனி காலத்தில் தான் கடுமையான பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிங்க. இப்போ இந்த வாரம் முழுக்க சந்திராஷ்டமம் இல்லாத ஒரு வாரமாக இருப்பதால் சோதனைகள் எதுவும் இல்லாமல், குறிப்பாக பெண்கள் வழி மூலமாக ஒரு நன்மைகள் இருக்கும். சகோதரிகள் மூலமாகவோ, தன் மகள் மூலமாகவோ, மனைவி மூலமாகவோ, அம்மா மூலமாகவோ, தோழிகள் மூலமாகவோ ஏதேனும் ஒரு வகையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கடந்த காலத்தை போன்ற சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்லவைகள், முன்னேற்றங்கள், கொஞ்சம் காசு பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையிலான நல்ல வாரம். கடகராசிக்காரர்களுக்கு சூப்பர் வாரம், அருமையா இருக்கு. வாரத்தின் ஆரம்பத்தில் ஒரு நாள் அப்படியே சந்திரன் ஆட்சியாக உங்க ராசியிலே இருக்கிறார். ராசிநாதன் எப்பொழுதெல்லாம் வலுவாக இருக்கிறாரோ அப்போது உங்களுக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குங்க, தைரியமா இருக்கும், எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் வரும். அந்த அமைப்பு இப்போ இருந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அஷ்டமச்சனி விலகி ஒரு வாரம் ஆச்சு இல்லையா? அப்போ எதை பற்றியும் ஒரு தெளிவான சிந்தனைகள் சர்வ நிச்சயமாக இருக்கும். கவலைப்படாதீங்க. கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம்லாம் விலகி போச்சு. ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியான மன கஷ்டங்கள் இருக்கின்றதான் உண்மை. கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி விலகி விட்டாலும் அந்த ஆயில்யம் நட்சத்திரம் கடைசி 2 பாதங்கள் இருப்பவர்களுக்கு மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை போன்ற அமைப்புகள் இன்னும் தொடர்கின்றன. அவர்களுக்கு கூட ஜூலை மாதத்திலிருந்து கடகராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கும். நிச்சயமா இனிமே கடகராசி தோத்து போகாது, எதிலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. சொந்த வாழ்க்கை சரியாமையில ஆண் ஏமாத்திட்டாரு, பெண் ஏமாத்திட்டாரு, வேலை போச்சு, அது போச்சு, இது போச்சு, உடம்பு சரியில்லை, கடனாகி போச்சு, எல்லா விஷயங்களும் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக தீரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக வந்துவிட்டன. இந்த வாரத்திலிருந்தே பௌர்ணமி அமைப்புகளில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறார். 2, 3, 4 இடங்கள்ல இருக்கிறது. தனவரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பணம் வரக்கூடிய சூழல்களை எங்கிருந்து, எந்த வியாபாரம் பண்ணா, எந்த தொழில் பண்ணா, எந்த வேலைக்கு போனா பணம் வரும் என்பதற்கான அடையாள அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் என கடகராசிக்காரர்களுக்கு பெருத்த நஷ்டங்கள், ஏற்கனவே இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் நிவர்த்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகத்தாங்க இந்த வாரம் இருக்கும். ஆகவே கடகராசிக்காரர்கள் தைரியமாக எதையும் எதிர்நோக்கலாம். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல கொஞ்சம் பரவாயில்லப்பா, 2 வருஷம் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் வெளியே வந்துட்ட மாதிரி தானே தெரியுது என்கின்ற மாதிரியாக ஒரு இழந்த தன்னம்பிக்கை, இழந்த தைரியம், இழந்த வீரம், இழந்த ஒரு புத்துணர்ச்சி, இழந்து போன ஒரு மாதிரியான தைரியம் இல்லாத நிலைமை, கலக்கங்கள், இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு உற்சாகம் வரக்கூடிய நல்லதொரு வாரமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகமும் 8ஆம் இடத்துல இருக்கு. இந்த வாரம் வந்து சந்திராஷ்டிரமும் கிடையாது. ஆனால் ஒன்று வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா அபாரமான அமைப்பில் பௌர்ணமிக்கு போகக்கூடிய சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறார். ராசிநாதன் 8இல் மறைந்திருந்தாலும் இந்த வாரத்தில் 4-5 நாட்கள் ராசியில் பௌர்ணமி சந்திரன் இருப்பது, ராசிநாதனை பௌர்ணமி சந்திரன் பார்ப்பது என்பது சுபமான நல்ல அமைப்புகள் உண்டு. முதல்ல இந்த வாரம் திங்கக்கிழமை ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஒரு நாள் முழுக்க, திங்கக்கிழமை முழுக்கவே டிராவல் மாதிரியான ஏதாவது இருக்கும். ஒரு சிறு குறு பயணம் என்று சொல்லப்படக்கூடிய ஏதேனும் ஒரு நிலையில ஒரு செலவுகள், பயணங்களின் மூலமான செலவுகள். ஆனால் கடைசி நேரத்தில் பயணத்தினால நன்மைகள். திங்கக்கிழமை முழுக்குமே, செவ்வாய்க்கிழமை முழுக்குமே ஒரு டிராவல் பண்றது, அந்த டிராவல் முடிவில் வந்து ஒரு தேவையான ஒரு ஆளை பார்க்கறது, அவர் மூலமான சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறது என்பது போன்ற அமைப்புகள் இருக்கும். அதனால எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரமாகவே இருக்கும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் வலுத்து அமர்ந்திருப்பது என்பது உடல்நல கோளாறுகளை தீர்க்கக்கூடிய அமைப்பு, கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பு, எந்தெந்த விஷயத்துல கஷ்ட நஷ்டங்கள் இருந்ததோ அதையெல்லாம் அப்படியே ரிலீஸ் பண்ணக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி அமைப்புகள், காதலன் காதலி உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை, பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு அது சேரக்கூடிய ஒரு அமைப்புகள். அதிலேயே ராகு இப்ப 7ஆம் இடத்துல சனி ராகு சேர்ந்திருக்கிறதுனால நட்புகள்ல ஒரு முட்டல், முதல், மோசல் இந்த மாதிரி இருந்தது, கூட்டு தொழில ஒரு சரியில்லாத அமைப்புகள் எல்லாமே அப்படியே விலகப் போகின்றன. வியாழன் வெள்ளி சனி
சனி ஞாயிறு இந்த ஞாயிற்று 4 கிழமையிலையும் 2ஆம் இடம் அமைப்புகளில் 3ஆம் இடம் அமைப்புகளில் அவர் வருகிறார். பணவரவுகள் கொஞ்சம் சீராக இருக்கும். வாரத்தின் முதல் நாட்களில் 2 நாட்களில் பணம் வரவு வராது, செலவுகள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் கடைசி 2 நாட்களை பார்த்தீங்கன்னா கையில் காசு பணம் இருக்கக்கூடிய அமைப்புகள். குறிப்பாக தம்பி தங்கை உறவுகளின் மூலமாக ஏதாவது நல்லவைகள் நடக்கிறது, நீங்களே தம்பி தங்கைகளுக்கு எதுவாவது செய்து கொடுக்கிறது என்பது போன்ற எல்லாவற்றிலும் ஒரு நிலையில் பரவாயில்லைங்க, நல்லா தாங்க இருக்கு என்கின்ற மாதிரியான ஒரு சுமாரான பெரிய மோசங்களை எதுவும் செய்யாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த அருமையான யோக வாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான வாரம் இந்த வாரம். அதுலேயும் வாரத்தின் நடுப்பகுதி நாட்கள், இறுதி நாட்கள்னே சொல்லிடுவேன். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி சந்திரன் ராசியில் இருக்கிறார். இந்த இடத்தை கன்னிராசிக்காரர்கள் உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வருடத்தின் மிக அற்புதமான ஒரு நாட்களில் இந்த நாட்களும் ஒன்றாக இருக்கும், இந்த வாரமும் ஒன்றாக இருக்கும். ஏன்னா 3 சுபர்கள் இப்போது கன்னிராசியோடு தொடர்பு கொள்றாங்க. யார் யாரு? குரு பார்க்கிறார், சுக்கிரன் பார்க்கிறார், பௌர்ணமி சந்திரன் ராசியில் இருக்கிறார். ஆகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வாரத்தை கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க. இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய லாபச்சந்திரனால் லாபங்கள் வரக்கூடிய தன்மை, நல்ல அமைப்புகள், எந்த வேலை நல்லது, எந்த வியாபாரம் நல்லது, எந்த தொழில் நல்லது, எதுல காசு வரும் என்பது போன்ற அடையாளங்கள் வரப்போகின்றன. என்ன கைக்கு கிடைக்க வேண்டும் என்பதை நினைத்திருக்கிறீர்களோ அவைகள் எல்லாமே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வியாழக்கிழமைன்றதே வந்துக்கிறோம். வியாழன் வெள்ளி இந்த 2 நாட்களும் மிகப்பெரிய உன்னத நாட்களாக இருக்கும். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பௌர்ணமி சந்திரன், அங்கே சந்திரன் அப்படியே வலுத்து உங்களுடைய ராசியில உட்கார்றதுனால சிந்தனை வலிமையாக இருக்கும், நினைத்தது நடக்கும், காதல் கைகூடும், கனவுகள் நனவாகும், வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும், அந்தஸ்து கௌரவம் கூடும். வேலைக்கு போனீங்கன்னா கூட இந்த நாட்களில் முதலாளியோ மேனேஜரோ நீங்களா இதை செஞ்சீங்க, இவ்வளவு நாளாக இந்த திறமையை எப்படி ஒளிச்சு வச்சிருந்தீங்க என்கின்ற மாதிரியாக கன்னிராசிக்காரர்களை மற்றவர்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அதிசயமாக பார்க்கக்கூடிய தன்மைகள் இந்த பௌர்ணமி சந்திரன் ராசியில் உட்கார்ந்துருக்கிற அந்த நாளில் கண்டிப்பாக இருக்குங்க. வருடத்தில் இந்த அமைப்பு இந்த 2 நாட்கள் மட்டும்தான் ஏற்படுகிறது. குருவும் பார்த்து சுக்கிரனும் பார்த்து பௌர்ணமி சந்திரன் ராசியில் இருக்கக்கூடிய அந்த நாட்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு வியாழன் வெள்ளி சனிக்கிழமை ஆகிய நாட்கள் தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாட்களாக இருப்பதனால அந்த நாட்களில் என்ன வேணாலும் நீங்க செய்யலாம், எதுவும் சக்சஸ் ஆகும். கன்னிக்கு இப்போதைக்கு பெரிய சோகங்கள் இல்லை என்பதை நிரூபிக்கின்ற நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11, 12ன்னு சொல்லிட்டு வார கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை போல அப்படியே துலாத்திலேயே உட்காந்துருவார். இந்த வாரத்தில் 6ஆம் இடம் அருமையான அமைப்பில் இருக்கு. சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகுன்னு 5 கிரகங்கள் 6ஆம் இடத்துல சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. பெரிய பாவர்கள்னு சொல்லப்படக்கூடிய 3 பாவர்கள் அங்கே சேர்ந்திருக்கிறாங்க. எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை, நோய்கள் விலகி இருக்கக்கூடிய தன்மை, ராசிநாதன் பரிவர்த்தனையாக இருக்கின்ற அதே நேரத்தில் வாரத்தின் ஆரம்ப நாளான திங்கட்கிழமை 10ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதால் தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு. வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே நல்ல தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலைமைகள் இப்போது இருக்குதுங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். வியாபாரம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். நான் அடிக்கடி துளாராசிக்காரர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், 2025, 26 ரெண்டுமே கோச்சார ரீதியாக நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் பெரிய அளவில் உங்களுக்கு நல்லா இருக்கு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11, 12ஆம் இடங்கள்ல வந்துடுறாரு. 12ஆம் இடத்துல அவர் வெள்ளி சனிக்கிழமைகளில் வியாழக்கிழமைகளில் அவர் இருக்கும் பொழுது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில்கள் நல்லா இருக்கும். நீர் சார்ந்த தொழில்களை பண்றக்கூடியவங்க, திரவம் சார்ந்த, தண்ணி சார்ந்த, பால் சார்ந்த, ஆற்றோரங்கரை, மீன் பிடிக்கிறது, கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடலுக்கு நடுவே ஆற்றுக்கு நடுவே செய்யக்கூடிய தொழில்கள் எல்லா அமைப்புகளுக்கும் துளாராசிக்காரர்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். துளாராசிக்காரர்களுக்கு நல்ல தசாபுக்தி அமைப்புகள் மட்டும் நடக்குமே ஆயின் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இப்போது உண்டு. கோச்சாரம் என்பது ஒரு 20-30% தான் என்றாலும் கூட பிறந்த ஜாதக அமைப்புகள் கொஞ்சம் வலிமையா இருந்தால் கூடுதல் நன்மைகள் கிடைக்குங்க. இப்போதைக்கு எல்லா பயிற்சிகளும் சாதகமாக இருக்கின்றதை அடிக்கடி சொல்றேன். முயற்சியை பண்ணுங்க, எதையும் விட்டுறாதீங்க. எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. பெண் ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மைகள், திருமணம் போன்ற விஷயங்கள்ல நல்லவைகள், புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பணம் சம்பாதிப்பது எப்படி என்கின்ற ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு பெரிய நன்மைகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும். 11ஆம் இடத்துல செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எல்லாம் இருக்கிறார். அப்ப அந்த 16ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புகளும் செவ்வாய் புதன் போன்ற 2 நாட்களும் எதை செய்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது துலாத்தினருக்கு இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 8ல் மறைந்து ராசியை குருபார்த்துக்கின்ற நிலைமையில பாக்கியாதிபதியாகிய சந்திரன் இப்போது 9, 10, 11ஆம் இடங்கள்ல அவர் இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகமான ஒரு அமைப்பு.
வார கடைசியில் அவர் 12ஆம் இடத்துல சுபத்துவமாக வேற இருப்பார். பௌர்ணமியை நோக்கி அவர் நெருங்கி கொண்டிருக்கிறார். பாக்கியாதிபதி திங்கட்கிழமை 9ஆம் இடத்துல இருக்கனால அப்பா பற்றிய கவலைகள் விலகும். திங்கட்கிழமை சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும். சொந்த ஊருக்கு போக வேண்டும், பூர்வீகத்திற்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான எண்ணங்கள், சரியான முயற்சிகள்லாம் திங்கட்கிழமையா டக்கு டக்குன்னு செஞ்சு முடிப்பீங்க. சில பேருக்கு திங்கட்கிழமையே ஏதாவது கோயில் தரிசனம், குலதெய்வம் தரிசனம், நேர்த்தி கடன்கள் நிறைவேற்றுறது, ஒரு சித்தரை பார்க்கறது, சாதுவை பார்க்கறது, குருவை பார்க்கறது என்பது போன்ற அமைப்புகளில் போகும். 10ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது தர்மகர்மாதிபதி யோகமாக இருக்கிறது. இந்த வாரம் தர்மகர்மாதிபதி யோகம் பூர்ணமாக ஏற்படுகிறது 11ஆம் இடத்துல. எப்படி? பௌர்ணமி சந்திரனாக அவர் வரும்போது 9, 10 கூடியவர்கள் நேருக்கு நேராக பார்த்துக் கொள்வார்கள். ஆக திங்கட்கிழமை ஒரு நாள் ஒரு மாதிரியாக இருந்தாலும் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 5 நாட்களும் பௌர்ணமிக்கு அருகில் அவர் இருப்பதும், சூரிய சந்திரர்கள் பௌர்ணமி யோகத்திலேயே மிகப்பெரிய அளவில் இருக்கிறதும் தொழில் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. எல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. ஆனால் ராசிநாதன் 8ல் இருக்கிறனால சோம்பலா இருப்பீங்க. எல்லாம் கையில் கிடைக்குது, ஆனால் உங்களுக்கு ஊட்டி விடணும். சாப்பாட்டை கொடுத்தா கூட பிசைஞ்சு கையில் அப்படியே வச்சு அம்மாவோ பொண்டாட்டியோ ஊட்டி கொடுக்கணும், அல்லது புருஷனோ கூட அம்மா கதவை வாயத்தரமா அப்படின்னு சொல்லி போட்டு விடணும்னு நினைப்பீங்க. இதுதான் அந்த ராசிநாதனுடைய பலவீனம். ஆயினும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்கு. சந்திரன் 10, 11ஆம் இடங்கள்ல இருக்கிறாரு. கவலைப்படாதீங்க, தொட்டது துலங்கும். தயவுசெய்து முயற்சிகளை செய்யுங்க. நீங்க எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு இந்த வாரத்தின் 5, 6 நாட்கள் மிகப்பெரிய நன்மைகளை செய்யும். கடைசி நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை டிராவல் எதனா இருக்கும், செலவுகள் எதனா இருக்கும். பெண்களுக்காக ஏதாவது செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக வாரத்தின் இறுதி நாட்கள் அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் நாளே சந்திராஷ்டம நாள். அதாவது திங்கட்கிழமை மட்டும், போன ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு. ஞாயிறு, திங்கள் 2 நாளும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த தடவை தனுசு ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை மட்டும், சனிக்கிழமையே கிட்டத்தட்ட சொல்லப்போனா சனிக்கிழமை நைட்டு, ஆக ஞாயிற்றுக்கிழமை முழுக்க, அதாவது இந்த வாரம் நான் திங்கட்கிழமையிலிருந்து தான் பலன் சொல்றேன். அதாவது 7ஆம் தேதியிலிருந்து தான் இது பலன். ஆனால் 6ஆம் தேதியே உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருச்சு. ஆக இந்த திங்கட்கிழமையில உங்களுக்கு திங்கள் முழுவதுமே சந்திராஷ்டம நாளாக இருக்கும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை காலையில 8 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். அதனால திங்கட்கிழமை கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாவே இருப்பீங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாயோடு அவர் சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. செவ்வாயோடு சந்திரன் நீச்ச நிலைமையில சேர்ந்திருக்கிறார் இல்லையா? நீச்ச பங்க அமைப்புகளை அடைந்தாலும் கூட ஒரு மாதிரி 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது தயக்கமான ஒரு நிலைமைகள் இருக்கும். ஆகவே அந்த ஒரு நாளை மட்டும் விட்டுட்டீங்கன்னா அதற்கப்புறம் 9, 10, 11 என்கின்ற நல்ல இடங்கள்ல 6 நாட்கள் நல்லா இருக்கு. ஆக வாரத்தின் முதல் நாள் சற்று குழப்பங்கள் இருந்தாலும் கூட அதன் பிறகு செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமைகள்ல மிகப்பெரிய நல்ல யோகங்கள் உண்டுங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக வருகிறார். இந்த வாரத்திலிருந்தே தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் மாற்றங்கள் உண்டு. பதவி உயர்வு எதிர்பார்ப்பவர்கள், சம்பள உயர்வு எதிர்பார்ப்பவர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் வரக்கூடிய வியாழன், வெள்ளிக்கிழமைகள்ல நல்ல மாற்றங்கள், சனிக்கிழமைகள்ல கண்டிப்பாக இருக்கும். வார இறுதியில எதையும் செய்யலாம். நல்ல உதவியாளர்கள் கிடைப்பார்கள். வியாபாரம் நன்றாக இருக்கும். தொழில் ரொம்ப நல்லா இருக்கும். எதுலையும் விவசாயம் கூட கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அடுத்த இன்னும் ஒரு மாதத்திலேயே உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும்போது 7ஆம் இடத்திற்கு குரு மாறி ராசியை பார்க்க போகிறார். கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு விலக போகிறது. ஆகவே பெரிய தோல்விகள் எதுவும் இந்த வாரம் இல்லை. வாரத்தின் முதல் நாள் மட்டும் பண வாரத்தில் கவனமா இருங்க. அந்த திங்கட்கிழமை மட்டும் எதுவும் கையெழுத்து போடுறது, ஃப்ரெண்டுகளுக்கா போய் நிற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம். அகலக்கால் எதுவும் அந்த முதல் நாள் மட்டும் வேண்டாம். வாரத்தின் பிற்பகுதி 6 நாட்கள் சுமூகமாக போகக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை காலையிலே சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருது. செவ்வாய், புதன், வியாழக்கிழமை முழுக்க 3 நாள் கிட்டத்தட்ட சந்திராஷ்டமம். அதாவது 8-4 என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய்க்கிழமை காலையில ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி காலையில 7 மணி 55 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கின்ற சந்திராஷ்டமம் 2.25 நாள் 2.5 நாள் கிட்டத்தட்ட வரும், தாண்டித்தான் வரும். செவ்வாய்க்கிழமை முழுக்க, புதன்கிழமை முழுக்க, வியாழக்கிழமை சாயந்தரம் 7 மணி வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதாவது 8ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற சந்திராஷ்டமம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது. குறிப்பா சொல்லப்போனா 7 மணி 4 நிமிஷத்துக்கு சந்திராஷ்டமம். ஆக இந்த ஒரு சந்திராஷ்டம நாட்களை தவிர வேற எல்லா நாட்களும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். சந்திராஷ்டமம் ஒரு நிலையில பாத்தீங்கன்னா பௌர்ணமி அமைப்புல தான் வருது. அதனால பெரிய சங்கடங்களும் வந்துடாது. சந்திரனை சனி பார்த்தாலோ, சந்திரனை செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ, ஏதாவது 2 நிலையில ஒருத்தர் இருந்தாலோ அல்லது ராகுவோடு சேர்ந்திருந்தா தான் சந்திராஷ்டமம் கடுபலன்களை செய்யும். இங்கே பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற பௌர்ணமிக்கு முதல் நாளாக சந்திரன் இருப்பதால் 8ஆம் இடத்தின் சுப பலன்கள் இருக்கும். ஆனா அலைச்சல்கள் இருக்கும். காசு பண விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் நம்பிட வேணாம். அந்த 2 நாட்கள்ல முக்கிய முடிவுகள் எடுக்கிறது, அதாவது செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாட்களும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை கொஞ்சம் அக்கம் பக்கம் பெரியவங்க கிட்ட, அம்மா அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய
அதன் மூலமாக எடுக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். ஆனாலும் அதனை எடுத்து வரக்கூடிய 9, 10ஆம் இடங்கள்ல சந்திரன் வலிமையாக இருக்கிறதுனால தந்தை வழி சொத்துக்களால் நன்மை. சந்திராஷ்டமம் முடிஞ்சதற்கு பிறகு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தந்தை வழி சொத்துக்களால் நன்மை, சித்தப்பா பெரியப்பா மக்கள் போன்றவர்களால் அல்லது அவர்கள் மூலமாகவே அத்தைமார்கள் மூலமாகவே ஏதேனும் உபகாரங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடத்திலையும் 10ஆம் இடத்திலையும் சந்திரன் வரும்போது பௌர்ணமி சந்திரனாக இப்போது 3, 9ஆம் இடங்கள் வலிமையாக இருக்கிறதுனால நீங்களே நல்ல முயற்சிகளை அப்படியே முக்கியமாக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டா எடுத்து செஞ்சு அதன் மூலமாக நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது, கலைத்துறையில் சாதனை, சமூக ஊடகங்களில் சாதனை என வாரத்தின் பிற்பகுதி நாட்கள் மகர ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமா இருக்கக்கூடிய அருமையான நல்ல யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் அப்படி ஒன்றும் பெருசா இல்லை. ஏன்னா திங்கக்கிழமை ஃபுல்லா அவர் 6ஆம் இடத்துல இருப்பார், செவ்வாய் புதன் வியாழக்கிழமை ஃபுல்லா 7ஆம் இடத்துல இருப்பார். ஆனால் வியாழக்கிழமைக்கு பிறகு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக வரும். குறிப்பாக சொல்லப்போனா வியாழக்கிழமை இரவு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு 10ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:04 இருந்து வெள்ளிக்கிழமை முழுக்க மற்றும் சனிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமமாகி ஞாயிற்றுக்கிழமை காலையில 7:30 மணி வரைக்கும் இருக்குதுங்க. அப்ப வெள்ளி சனி இந்த 2 நாட்களும் இப்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம். வியாழக்கிழமை நைட்டு தானே வருது, அப்ப அன்னைக்கு நம்ம ஒன்றும் பண்ண போறதில்ல. ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே முடிஞ்சிருதுனால வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமம். ஆனா இந்த சந்திராஷ்டமம் பெரிய கஷ்டத்தை கொடுக்காதுங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல சந்திரன் ராகு கேதுக்களோடு கிரகண தோஷத்தில் இருந்தாலும் கூட குருச்சுக்கிர தொடர்புகள் இருக்கிறார். ஆகவே இது சுப சந்திராஷ்டமமாக வேலை செய்யும். கும்பராசிக்காரங்க பெருசா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் அப்படியே விலகி போச்சு. ஜென்மச்சனி முடிஞ்சதற்கு பிறகு வரக்கூடிய முதல் சந்திராஷ்டமம் கூட உங்களுக்கு பௌர்ணமி சந்திராஷ்டமமாக வருவதால் இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு புதிய அறிமுகங்கள், நல்ல துவக்கங்கள், காசு பணம் வரக்கூடிய அமைப்புகளுக்கான ஒரு ஆரம்பங்கள் எல்லாமே கண்டிப்பா நடக்குங்க. இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரம். அவர் சொன்னார் இவர் சொன்னார் சந்திராஷ்டமத்தில் அது செய்ய வேண்டாம் அது செய்ய வேண்டாம் கிடையாதுங்க. எல்லாத்திற்குமே ஜோதிடத்தில் விதிவிலக்குகள் உண்டுங்க. சந்திராஷ்டமத்தன்னைக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது, பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கஷ்டமா இருக்கும், சந்திக்கிறவர்கள் ஏமாற்றத்தை தருவார்கள் என்றாலும் கூட இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. என்ன நல்ல பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பௌர்ணமியாக இருந்து அவர் குருச்சுக்கிர தொடர்புகள் இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம், நல்ல நன்மைகள் போன்றவைகள் வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல வாரமாகவே இந்த வாரத்தை எல்லா இவர்களுக்கும் நல்ல விதமாகவே தெரியுங்க. அதனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு கிடையாது. தொட்டது துலங்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு எந்த நிலைமையிலையும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இப்போது கிடையாதுங்க. மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜென்மச்சனை ஆரம்பிச்சிட்டாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ஜென்மச்சனையோட ஆளுமைக்குள்ள போவீங்க. அதனால சோசியல் மீடியாவில் வரக்கூடிய அது இது அப்படின்றத பார்த்துட்டு கண்டிப்பாக பயந்துட வேண்டாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது, ஆனால் வார கடைசியில தான் ஆரம்பிக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில 7:39 ஆரம்பிக்குது. அப்ப சனிக்கிழமை வரைக்கும் நன்றாகவே இருக்கிறது. சனிக்கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உங்க ராசியை பௌர்ணமி சந்திரன் பார்ப்பது சிறப்பான ஒன்று. ஆக இந்த வாரம் முதல் 6 நாட்கள் நன்றாகவே இருக்கின்றன. சந்திராஷ்டமம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இந்த வாரத்தின் கடைசி கிழமையான ஞாயிற்றுக்கிழமை காலையில 7:39 ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை முழுக்க இருந்து திங்கட்கிழமை முழுக்க இருந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு 8:30 மணி வரைக்கும் இருக்கு. ஆக ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த வாரத்தின் கடைசி ஞாயிறு, அடுத்த வாரத்தின் ஆரம்ப நாளான திங்கள் செவ்வாய் 2 நாட்களுக்கும் 3 நாட்களுக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆக அடுத்த வாரத்தை பத்தி பேசிக்குவோம். இந்த வாரம் என்ன நடக்க போகுது? வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நல்ல நாளா இந்த நாள் இருக்கும். ஏன்னா பௌர்ணமி சந்திரன் ராசியை பார்க்கிறார், ராசியில் இருக்கக்கூடிய பாப கிரகங்களை பார்க்கிறார். அப்ப 7ஆம் இடத்துல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எல்லாம் பாத்தீங்கன்னா நண்பர்களால உதவி, கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நல்ல விதமாக செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு, காதல் பிரேக்கப் ஆயிடுமோ நினைச்சுக்கிட்டு இருக்கிற காதல் அப்படியே கொஞ்சம் பிக்கப் ஆகி காதலனோ காதலியோ மனசு மாறக்கூடிய ஒரு அமைப்புகள், நண்பர்களால நல்ல உதவி, கூட்டு தொழில் நல்லாக இருக்கக்கூடிய அத்தனை தன்மைகளும் நல்லா இருக்குங்க. சரி, அதுக்கப்புறம் புதன்கிழமை வியாழக்கிழமை வாரத்தின் ஆரம்பம் எப்படிங்க இருக்கும்? வாரத்தின் ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு தொழில் நல்லா இருக்கக்கூடிய தன்மை, வேலை புதுசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, இருக்கிற வேலையை விட நல்ல வேலைக்கு போகலாம் என்கின்ற எண்ணம், சிலருக்கு செக்ஷன் மாறுதல் போன்ற அமைப்புகள் அல்லது டிரான்ஸ்பர் சம்பள உயர்வு கேட்டிருந்தவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய தன்மை என பெரிய சோகங்கள் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கேற்றார் போல இந்த வாரம்.